இனி வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே துலாம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு இனிமையான நாட்களை அமைய நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். துலாம் ராசி அப்படின்னு சொன்னாலே நீங்கள் வந்துட்டு சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. இந்த துலாம் ராசிக்காரங்க எப்பொழுதுமே நேர்மையானவங்களாகவும் சமாதான விரும்பிகளாகவும் இருப்பீங்க. எல்லாருக்கிட்டையுமே ரொம்பவும் எளிமையாக பழகுவீங்க. சின்னவங்க பெரியவங்க வித்தியாசம் காட்ட மாட்டீங்க. அதே போல் நீதி நேர்மையை சரியாக நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தகுதி துலாம் ராசி அன்பர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதில் சரி என்ன தப்பு என்ன அப்படிங்கிறத துல்லியமாக சொல்லக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் நல்ல ஒரு நகைச்சுவை தன்மை கொண்டவங்களாக இருப்பீங்க. உங்களோட வாழ்க்கையில் எப்போவுமே சமநிலையோடு வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். துலாம் ராசிக்காரங்க சமூகத்தில் ரொம்பவுமே இயல்பாக பழகக்கூடிய நபர்கள். எல்லோருக்கிட்டையுமே நல்லுணர்வோடு பழகுவீங்க. வாழ்க்கையில் எல்லா அம்சங்களும் வந்தாலுமே, எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலுமே சமநிலையை கடைபிடிக்க விரும்பக்கூடிய நபர்கள் தான் துலாம் ராசி அன்பர்கள். நீங்கள் நியாயமான மற்றும் நேர்மையான முடிவுகளை எடுக்கிறதுல நீங்கள் கெட்டிக்காரங்களாக இருப்பீங்க. கதை கவிதை இந்த கலைகளில் ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அமைதியான சுபாவம் கொண்டவங்க தான் நீங்கள். உங்களுக்கு இந்த சண்டை சச்சரவுகள்லாம் பிடிக்கவே பிடிக்காது. எல்லோருக்கிட்டையுமே ரொம்ப எளிதில் பழகி அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய நபர்களாக துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. சமூகத்தின் மீதும் ஒரு அக்கறை இருக்கும். மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது எளிதில் புரிஞ்சு கொள்ளக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கும். புதிய விஷயத்தை உருவாக்கும் திறமை படைத்தவங்க தான் நீங்கள். நட்புக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பீங்க. உங்களுக்கு நல்ல பேச்சாற்றல் இருக்கும். எல்லா விஷயத்துலையுமே சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவங்க தான் துலாம் ராசி அன்பர்கள். நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மேன்மை அடையணும், எல்லா விதத்துலையுமே முன்னேற்றம் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தீங்கன்னா நன்மைகளை பெற முடியும். உங்கள் ராசிக்குரிய கடவுள் மகாலட்சுமி தாய் அப்படிங்கிறதுனால இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த வழிபாட்டை செஞ்சீங்கன்னா நன்மைகளை நீங்கள் பெற முடியும். எல்லா விதத்துலையுமே முன்னேற்றம் உங்களை வந்தடையும். உங்களுக்கு மகாலட்சுமி தாய் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் மகாலட்சுமி தாயை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எளிய முறையில் தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் இருக்குது, அந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க. அன்னையின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் பெற்று நீங்கள் சிறப்புடன் வாழ வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக்கிறோம். இப்போ நம்ம இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட மாதம், இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரகநிலை உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும், என்ன விஷயம் சாதகமாக நடக்கும், என்னெல்லாம் பாதகமாக நடக்கும், ஆடி அமாவாசை அன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன செய்யணும், என்ன ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது, இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆடி மாதம் இருக்கிற 12 மாதத்துலேயுமே ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம். ஆடி மாதத்தில் கணக்கு வச்சு தான் நம்ம பண்டிகை தொடங்குது அப்படின்னு சொல்லுவோம். இந்த புண்ணிய காலகட்டத்தில் நம்ம புனித நதிகளில் நீராடுவது ரொம்பவுமே விசேஷமாக பார்க்கக்கூடியது. ஆடி மாதம் முழுக்கவே கிராமப்புறங்களில் பாருங்கள், காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு திருவிழாக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடுவாங்க. ஆடி மாதத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும். ஹரியும் சிவனும் ஒன்று அப்படிங்கிற தத்துவத்தை உலகிற்கு சொல்லக்கூடிய விதமாக ஆடி மாதத்தில் நெல்லை மாவட்டத்தில் இருக்கும் சங்கரன் கோவிலில் 12 நாள் அம்மனின் ஆடி தபசு திருநாள் ரொம்பவுமே கோலாகலமாக மக்களால் கொண்டாடப்பட்டு வருது. ஆடி மாதத்தில் சிவபெருமானின் சக்தியை விட பார்வதி தாயின் சக்தி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால தான் பாருங்கள், அனைத்து அம்மன் கோவில்லையுமே இந்த ஆடி மாதம் வெகு விமர்சையாக அம்மனுக்கு திருவிழாக்கள் எடுப்பாங்க. ஆடி மாதம் அதிக அளவு அம்மன் கோவிலில் திருவிழா நடக்கும். ஆடி மாதத்தை அம்மன் பக்தர்கள் தனி மரியாதையோடு வழிபட்டுட்டு வராங்க. அதே போல் கேரள மக்கள் கூட இந்த ஆடி மாதத்தை ராமாயண மாதமாக கருதுகிறாங்க. நாம் இந்த ஆடி மாதம் மீனாட்சி அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வந்தால் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு செல்வ நிலையை பெற முடியும். ஆடி மாதம் காமாட்சி அம்மனை வெள்ளிக்கிழமையில் வழிபட்டால் நம்மளோட வீட்டில் ஏற்படும் சுப காரிய தடை விலகும். ஆடி மாதம் வரும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி அன்னையை வழிபட்டால் திருமண தடை விலகி சுபட்சம் உண்டாகும். ஆடி மாதம் சுக்லா துவாசி வரும். மகாவிஷ்ணுவை நினச்சி விரதம் இருந்தால் செல்வம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் ஏகாதசி துவாதசி நாளில் அரச மரத்தை சுற்றி வழிபட்டால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆடி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு ரொம்பவுமே சிறப்பான ஒரு உகந்த வெள்ளிக்கிழமை. இந்த நாள் வழிபட்டால் அன்னையிடம் வீட்டில் செல்வ நிலை மேலோங்கி வளரும். அதே போல்
ஆடி மாதம் அம்மனுக்கு பால் பாயாசம், சர்க்கரை பொங்கல், கூழ் இது நெய்வேத்தியமாக படைச்சா நீங்கள் நினச்ச நல்ல விஷயம் கூடிய விரைவில் உங்களே வந்தடையும் வாய்ப்பை நீங்கள் பெற முடியும். குறிப்பாக இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்மனை வழிபாடும் செய்யும் பொழுது மறக்காமல் லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி வழிபாடு செய்யுங்க. எல்லா விதத்திலையுமே முன்னேற்றம் உங்களை வந்தடையக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெற முடியும். இவ்வளவு சிறப்புமிக்க ஆடி மாதத்தை தவற விட்டுறாதீங்க. எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெற ஒவ்வொரு நாளுமே தனி சிறப்பு வாய்ந்த மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இந்த ஆடி மாதம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும், ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரனும், கலசரஸ்தானத்தில் செவ்வாயும், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரனும், பாக்கியஸ்தானத்தில் குருவும், தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் புதனும், லாபஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும் இந்த மாதிரியான கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரக நிலைகள் வந்துட்டு 26ஆம் தேதி சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கும், செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயன சைன போகஸ்தானத்திற்கும், புதன் பகவான் வந்துட்டு பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கும் மாற்றம் பெறக்கூடிய நிகழ்வு ஏற்படும். இந்த நிகழ்வுகளால் உங்களுக்கு ஏற்படும் பலன்கள் அப்படின்னு பார்த்தா, தன்னோட அயராத உழைப்பால் உலகிற்கு நன்மைகளை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் துலாம் ராசி அன்பர்கள். நீங்கள் வந்துட்டு இந்த மாதம் எந்த ஒரு தேவையில்லாத விஷயத்துக்கும் இடம் கொடுக்காதீங்க. தீர்க்கமாக எந்த ஒரு விஷயத்துலையும் நன்மைகளை பெறணும் அப்படின்னா கண்ணும் கருத்துமாக செயல்படணும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி உண்டாகணும் அப்படின்னா கொஞ்சம் கடுமையாக உழைக்கணும். உங்களோட புத்தி சாதுரியத்தால் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடித்து காட்டிடுவீங்க. அனுபவபூர்வமான அறிவுத்திறன் இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். பணவரத்து கொஞ்சம் தாமதப்படும். மற்றவங்ககிட்ட வீண் வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்தா நன்மையை பெற முடியும். உடல் ஆரோக்கியத்திலுமே நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். பயணங்கள் செல்ல வேண்டியதாக இருக்கும், முன்னெச்சரிக்கையாக இருங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக சில முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்க போகிறீங்க. பணவரத்து கொஞ்சம் தாமதப்பட்டு தான் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க சக ஊழியர்கள்கிட்ட பழகும் பொழுது கவனமாக பழகணும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரத்தில் மாட்டிக்காதீங்க. நீங்கள் உங்களோட பொறுப்புகளை சிறப்பாக செய்வதன் மூலம் புதிய பொறுப்புகள் ஏற்க வேண்டியதாக இருக்கும். செயல்திறன் அதிகரித்து காணப்படும். குடும்பத்தில் திடீர் பிரச்சனை தலை தூக்கலாம். ரொம்பவுமே கவனமாக கையாளுங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை வரலாம். உங்கள் பிள்ளைகள் உங்கள் ஆலோசனையை கேட்காம தன்னிச்சையும் முடிவெடுப்பாங்க. அது உங்களோட மனதிற்கு கொஞ்சம் வருத்தத்தை கொடுக்கும். உறவினர்கள், நண்பர்கள் இவங்ககிட்ட பேசும் பொழுதுமே நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். பெண்கள் அனுபவபூர்வமான அறிவை கொண்டு எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சால் நன்மைகளை பெற முடியும். நீங்களுமே வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் நிதானமாக பேசுங்க. பண வரத்து உங்களுக்கு சரியாக இருக்கும். எதிர்பார்த்த நல்ல தகவல் வந்து சேரும். மகிழ்ச்சி உருவாகும். வாழ்க்கையில் நல்ல திருப்பம் உங்களுக்கு ஏற்படும். சூரியன் சஞ்சாரம் பயணங்கள் மூலம் லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இதனால் மனதில் மகிழ்ச்சி ஏற்படும்படியான காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். இந்த ஆடி அமாவாசை தினம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். ஆடி அமாவாசை அப்படிங்கிறது ஆடி மாதத்தில் வரும். இது வந்துட்டு அன்றைய தினம் நம்மளோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க மிகவுமே ஒரு புனிதமான நாளாக பார்க்கப்படுது. இந்த நாளில் சூரியனும் சந்திரனும் இணையும் நாள் அப்படிங்கிறதுனால சந்திரனின் சக்தி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. முன்னோர்கள் அதாவது பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வந்து தங்களோட சந்ததியினரை ஆசீர்வதிப்பாங்களாம். அந்த ஒரு விஷயம் இன்னுமே நம்பப்படுது. அன்றைய தினம் நம்மளோட முன்னோர்களுக்கு நம்மளோட பித்ரு கடமையான தர்ப்பணம் செஞ்சால் பித்ருதோஷம் நீங்கி நம்மளோட குலதெய்வத்தின் பரிபூரண அருளையுமே நம்மளால் பெற முடியும். பித்ருதோஷம் இருந்தால் எந்த நபராலையுமே குலதெய்வத்தின் பரிபூரண அருளையுமே பெற முடியாது. நம்ம என்னதான் வழிபாடு செஞ்சாலுமே குலதெய்வத்தின் பார்வை கடைக்கு நம்ம மேலே விழாது. இந்த பித்ருதோஷம் நீங்கினா மட்டும்தான் நன்மை பலவும் வந்து சேரும். குலதெய்வத்தின் அருளும் நமக்கு கிடைக்கும். மற்ற அமாவாசையை விடவே இந்த ஆடி அமாவாசை ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அன்றைய தினம் மறக்காமல் உங்களோட முன்னோர்களுக்கு உங்களோட பித்ரு கடமைகளை செஞ்சுருங்க. அப்படி செஞ்சால் நம்மளோட முன்னோர்கள் நமக்கு அனைத்து விதத்திலையுமே முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கொடுப்பாங்க அப்படின்னு நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் சுபகாரிய தடை விலகும். உங்களோட இல்லத்தில் இனிமை மகிழ்ச்சி அதிகரிக்கும். முன்னோர்களுக்கு தண்ணீர் கொண்டு தர்ப்பணம் கொடுக்கறது நல்லது. அதே போல் அன்றைய தினம் உங்களோட குலதெய்வ வழிபாடு செய்கிறதும் நல்லது. சிறப்பான முன்னேற்றம் பெற இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் நீங்கள் செய்யுங்க. இப்போ ஆடி அமாவாசையில் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆடி அமாவாசை அன்றைய தினம் வந்துட்டு அமாவாசை திதி வரும் பொழுது எப்போவுமே முடி வெட்டக்கூடாது, நகம் வெட்டவே கூடாது. வீட்டை அன்றைய தினம் சுத்தம் செய்யக்கூடாது. அதன் பிறகு பெண்கள் தலைவிரி கோலமாக இருக்கவே கூடாது. வெறும் நெத்தியோடு இருக்கக்கூடாது. மஞ்சள், குங்குமம், திருநீராவது அணிஞ்சிருக்கணும். அதே போல் அன்றைய தினம் யார்கிட்டையுமே
கடனாக எந்த ஒரு பொருளையும் கொடுக்கக்கூடாது, கடனாக வாங்கவும் கூடாது. அசைவம் சமைக்கக்கூடாது, சாப்பிடவும் கூடாது. முக்கியமான ஒரு விஷயம், யார்கிட்டேயும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டு தேவையில்லாமல் அவப்பெயரையோ இந்த சாபம் விடுற மாதிரியான விஷயத்தையோ செய்யவும் கூடாது. நீங்கள் யார்ட்டையும் சண்டை போட்டு சாபமும் வாங்கக்கூடாது. நீங்கள் சண்டை போடுறீங்க, அவங்க எதிர்த்து பேசலை அப்படின்னா கூட மனசால் உங்களை திட்டியிருப்பாங்க, ஏதாவது சாபம் விட்டுருவாங்க. இந்த ஒரு விஷயம் ரொம்பவுமே பின்னடைவை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்திடும். அதனால் கவனமாக இருங்க. என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நாம் இப்போ தெளிவாக பார்த்தோம். அதை முறையாக கடைபிடிச்சா நன்மைகளை நீங்கள் பெற முடியும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நேயர்களே.